அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் கோரை நேரத்தின் பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரவார கோரை என்று சொல்லுவோம். இந்த சுக்கிரவார கோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மதியம் 1 to 2, இரவு 7 to 8 அந்த நேரங்களில் கோரை வருகின்றது. நாம் வழிபாடுகள் பண்ணும் பொழுது இந்த கோரை நேரத்தில் வழிபாடு செய்தால் மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். ஜோதிடங்களில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பொழுது பொதுவாக பிரம்ம முகூர்த்தமாகிய 4:30 to 6 அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டாலும், அந்தந்த நாளில் வரும் கோரை என்ற சொல்லப்படும் நேரங்களில் நாம் விளக்கேற்றி நம் பிரார்த்தனைகளை வைத்து நம் வேண்டுதல்களை வைத்தால், பிரார்த்தனை செய்து நம் வேண்டுதல்களை வைத்தால் நம் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது சாதாரண நேரங்களில் நாம் வைக்கும் வேண்டுதல்களை விட கோரை நேரங்களில் வேண்டுதல் வைத்து வழிபட்டால் அதற்கு மும்மடங்கு பலன் கிடைக்கும். அந்த நேரத்தில் விளக்கேற்றி தீப தூபம் காட்டி மனமுருகி நாம் கடவுளை வேண்டினால் அதற்கான பலன் நிச்சயம் நடந்தே தீரும். ஆகவே வெள்ளிக்கிழமைகளில் நாம் அந்த கோரை நேரங்களில் கல் உப்பு, வீட்டில் உப்பு ஏற்கனவே இருந்தாலும் கல் உப்பு வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. கோரை நேரம் என்பது ஒரு நாளில் காலை 6 மணியிலிருந்து, ஒரு தமிழ் பஞ்சாங்கப்படி, தமிழ் ஜாதகப்படி ஒரு நாள் என்பது நமக்கு 24 மணி நேரம் என்பது காலை 6 மணியில் தொடங்கி மறுநாள் காலை 6 மணி வரை உள்ள அந்த 24 மணி நேரத்தை குறிக்கும். அந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் ஒரு நாளில் 3 மணி நேரம் கோரை நேரம் என்று வருகின்றது. காலை ஒரு முறையும், மதியம் ஒரு முறையும், இரவு ஒரு முறையும். ஆகவே இந்த கோரை நேரங்களில், ஒவ்வொரு நாளும் வரும் கோரை நேரங்களில் நாம் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்து நம் வேண்டுதல்களை வைக்க அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். கோரை நேரத்தில் பிரார்த்தித்து உங்கள் வேண்டுதல்களை